பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். ஏப்ரல் மாதத்தினுடைய முதலாம் நாள் அதிகாலை தொழுகையில் ஆண்டவருடைய திருப்பாதப்படியில் கூடி வந்திருக்கின்ற இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், அன்போடு வரவேற்று கொள்கின்றேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளுக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாகவும் உறைவிடமாகவும் விளங்கி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உம்முடைய திருப்பாதப்படியில் நாங்கள் கூடி வரவும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த புதிய மாதத்தை உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நாங்கள் மகிழ்ச்சியோടെ துவங்கவும் நீர் பாராட்டியிருக்கின்ற சகல கிருபைகளை நினைக்கிறோம். உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை வழிநடத்தி இருக்கிற உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து உமக்கு நன்றி படைக்கவும், இந்த மாதம் முழுவதையும் உம்முடைய ஆச்சரியமான கரத்தினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்கின்ற ஜெபத்தோடு கூட நாங்கள் இனிதே துவங்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய திருப்பாதப்படியில் கூடி வந்திருக்கின்ற இறைமக்களாகிய ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய கிருபையினால் நிறைத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த திருவிருந்து தொழுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய அன்பை நிறைவாக நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாரும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக கீர்த்தனைகளிலே இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்ற கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனைகளில் 73வது பாடல். கீர்த்தனைகளில் 73வது பாடல். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மையான கிறிஸ்து, நேசகுமாரன் மையான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. அந்தரவாந்தரையுந்தரு தந்தன், அந்தரவாந்தரையுந்தரு தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, பண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, பண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை
நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய். நீ மனமே இயேசுவையே துதி செய். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே திருவிருந்து தொழுகையிலே கூடி வந்திருக்கின்ற நாம் நம்மில் தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற தவறுகளை ஆண்டுடைய திருச்சமூகத்திலே அறிக்கை செய்யும்படி நம்மை தாழ்த்துவோம். ஜெப நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரத்தாம்பர சிவப்பாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகின்ற நம்முடைய ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவர் நமக்காக சம்பாதித்திருக்கின்ற மீட்பு, அடைக்கல பாறையாய் இருக்கின்ற அவருடைய இரட்சண்யம், கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக சிந்தியிருக்கின்ற அவருடைய திரு இரத்தம், இவைகளினால் நமக்கு உண்டாகின்ற பாவ மன்னிப்பு, இவைகளை உள்ளத்தில் நினைந்து நம்முடைய வாழ்வில் அறிந்தும் அறியாமலும் நாம் இழைத்திருக்கின்ற தப்பிதங்கள் எல்லாவற்றையும், தவறுகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டுடைய திருச்சமூகத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். தொடர்ந்து புதிய பலத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் துவங்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிப்போம். அனைவரும் இணைந்து பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் உட்காருங்கள். பொழுது திருமறை பாடம் படிக்க கேட்போம். இம்மாதத்திற்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் சங்கீதங்களின் புஸ்தகம் 95. சங்கீதங்களின் புஸ்தகம் 95 1 முதல் படிக்க கேட்போம். நான் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து படிக்கிறேன். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது நட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறையவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவிலகின் ஆழ்பகுதியில் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின்
கொடுமுடிகளும் அவருக்கே உரியன, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். நான் இன்று குரலுக்கு செவி கொடுத்தால் அத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் என்பதே பாடம் முடிந்தது. தந்தை, மகன், தூய ஆவியாருக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் நிறைவாக உண்டாக வேண்டும் என்று இந்த புதிய மாதத்தினுடைய முதலாம் நாள் காலை பொழுதிலே ஆண்டுடைய திருச்சமூகத்தில் நிற்கிற அடியேன் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக பிரார்த்தனைகள் ஏறெடுக்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்தி அற்புதமாய் அவருடைய திருச்சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கின்ற ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் இந்த மாதம் முழுவதிலும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்றேன். இந்த மாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபைகளை, அவருடைய இரக்கங்களை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகின்ற மாதமாக அமைந்திட கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய வாழ்வையும், உங்களுடைய குடும்பங்களையும், உங்களுடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை தியானிப்பதற்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆண்டவரே என்னுடைய மீட்பின் பாறை. ஆண்டவரே என் மீட்பின் பாறை. சங்கீதங்களில் 95வது சங்கீதத்தினுடைய முதல் பாடல், முதல் வசனம் ஒருவர் படிங்களேன். ஆம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஏப்ரல் 1 அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏப்ரல் ஃபூல் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கிற போது இன்னைக்கு லீவு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்படியா, தெரியாத அப்படின்னு சொல்லி, அப்போ சரிதான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லி வீட்டுக்கு போகலான்னு மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஏப்ரல் ஃபூல் அப்படின்பாங்க. முட்டாள்கள் தினம் என்று வேடிக்கையாக நாம் அந்த நாளை சொல்வது உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே என்னுடைய மீட்பின் பாறை என்று
அறிக்கை செய்து அவரில் மகிழ்ந்து களிகூறும்படியாய் வந்திருக்கின்றோம். இது பொய்யல்ல, இது நிஜமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய மீட்பின் பாறை. கடவுளுடைய கிருபையினால் கடந்த ஆண்டு மலேசியா நாட்டிற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே கோலாலம்பூரிலே இந்த பெட்ரோனாஸ் டவர் என்று சொல்லுகின்ற இரட்டை கோபுரங்கள் உண்டு. பார்வையாளர்கள் சென்று அதை பார்க்க முடியும். ஃபீஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. 80 மாடிகள் கொண்ட மிக உயர்ந்த ஒரு அடுக்குமாடி கட்டடம். அது ஒவ்வொரு அடுக்குகளாக சென்று அதனுடைய உச்சியிலே சென்று அந்த நகரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. 2 கோபுரங்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமும் அதிலே உண்டு. அதிலே நின்று பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு. மிகுந்த மகிழ்ச்சி. அதை பார்த்துவிட்டு சந்தோஷமாக இறங்கி அந்த தெருக்களிலே நடந்து போகிற போது ஒரு இடத்திலே ஒரு மிகப்பெரிய, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக மிகப்பெரிய ஆழத்திலே ஒரு பள்ளம் தோண்டி வைத்திருந்தார்கள். பல அடி ஆழத்திற்கு அந்த பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. அதை குறித்து விசாரிக்கிற போது சொன்னார்கள், இங்கே ஒரு மிகப்பெரிய கட்டடம் ஒன்று வரப்போகிறது என்று சொல்லி. எந்த அளவிற்கு பூமிக்கு மேலே அந்த கட்டடத்தை உயரமாக கட்ட வேண்டுமோ அந்த அளவிற்கு பூமிக்கு கீழே அவர்கள் அஸ்திபாரத்திற்காக ஆழமாய் தோண்டுகிறார்கள். இவ்வளவு ஆழமாய் அஸ்திபாரத்திற்கு என்று தோண்டுவார்களா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு அதை நான் பார்த்து கடந்து வந்தேன். அப்பொழுதுதான் புரிந்தது, 80 மாடிகள் உயரமாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டு நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய அஸ்திபாரம் அந்த அளவிற்கு ஆழமாக போடப்பட்டிருக்க வேண்டும் என்று. கடந்த நாட்களிலே மியான்மர் நாட்டிலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை குறித்து நாம் அறிந்தோம் இல்லையா? கண்ணீரோடு வேதனைகளோடு அந்த செய்தியை பார்த்தோம், கடந்து போனோம். 60 மணி நேரம் போராடி மீட்பு குழு நேற்றைக்கு ஒரு அம்மாவும் உயிரோடு என்ன செய்திருக்கிறாங்க, மீட்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற போது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. பூமிக்கு அடியில் இருக்கின்ற இந்த பாறைகள், மிகப்பெரிய பாறைகள், அது ஒன்றை ஒன்று மோதுகிற, ஒன்றோடொன்று விலகுகிற, வழக்கமாக அதில் ஏற்படுகின்ற மாற்றங்களிலே இது போன்ற விளைவுகள் ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகள் அழகாய் சொல்லுகிறார்கள். பூமிக்கு கீழே இருக்கின்ற அந்த பாறைகளினுடைய இந்த மூமெண்ட் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பூமியின் கீழ் இருக்கின்ற இந்த பாறை என்னை பலத்தோடு வைத்திருக்கும், இது போன்ற துன்பங்களிலே நான் விழுந்து போகாதபடி என்னை வைத்திருக்கும் என்று சொல்லி எப்படி மகிழ்ச்சியாக நான் நம்புவது? நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதிக்கு கீழாக இருக்கக்கூடிய, இந்த பூமியிலே அடியிலே இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பாறையானது எப்பொழுது மாற்றத்திற்கு உட்படும், எப்பொழுது அது நகர்ந்து போகும், எப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில துன்பம் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற இந்த செய்திகள் நமக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறது. ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறேன், இந்த பூமி என்னை பத்திரமாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி பூமியின் அடியில் இருக்கிற அந்த பாறை மீது நாம் என்ன செய்ய முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. முடியுமா? முடியாது. எங்கோ ஏற்பட்ட நிலநடுக்கம் நம்முடைய கடற்கரை பகுதிகளிலே சுனாமியாய் வெளிப்பட்டு எத்தனையோ ஜீவன்களை அது எடுத்துக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம்.
ஆனால் சங்கீதக்காரன், இந்த சங்கீதத்தை எழுதிய மோசே மிகவும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் எழுதுகிறார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, நாம நிற்கக்கூடிய பாறை, நான் நிற்கக்கூடிய பாறையாகிய இந்த கிறிஸ்து எனக்கு நிலையானவர். ஒருபோதும் இந்த எர்த்துக்வேக் வர்ற மாதிரி அவர் என்ன செய்ய போறதில்லை, அசைத்து விட போகிறதில்லை. அவரில் நிற்கிற நானும் அசைக்கப்படுவது இல்லை. நம்பிக்கையாக முழுமையாக நான் அவரில் என்ன செய்ய முடியும், நிலைத்து நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னுடைய மீட்பின் பாறையாக இருக்கிறார். வாருங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே மகிழ்ந்து களிகூறுவோம், சங்கீதம் பண்ணக்கடவோம், பாடல்களை பாடுவோம், முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்று இவர் அழைப்பதை, இந்த சங்கீதக்காரன் அழைப்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஆபகூக் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். பியூட்டிஃபுல்லான வசனம். ரொம்ப நம்முடைய உள்ளத்தை அப்படியே பலப்படுத்துகிற ஒரு அருமையான வசனம். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்று சொல்லி, இந்த மவுண்டன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு ஆடு, மான் மாதிரி இருக்கும், ஆடு மாதிரி இருக்கும், ஒரு வெரைட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லாம் அதை பற்றி காட்டுவார்கள். ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஒரு கிரியேச்சர் அது. கடவுளுடைய படைப்பிலே மிகவும் உன்னதமான படைப்பு அது. செங்குத்தாக இருக்கக்கூடிய பாறைகளிலே அது ஏறி போகும். இதுல எப்படி இந்த 4 கால்களை வைத்து இந்த மிருகம் ஏறி போகிறது என்று சொல்லி நம்ம நினைச்ச முடியாது, கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட செங்குத்தான இடங்களிலே போய் அழகாக கால்களை வைத்து இந்த பாறைகளிலே இந்த ஆடுகள் அல்லது மான்கள் அழகாக நிற்கும். அப்ப இந்த மான்களை அல்லது ஆடுகளை பிடித்து வேட்டையாடுவதற்கு என்று சொல்லி வேட்டை மிருகங்கள் எல்லாம் வந்து இந்த பாறையில நிற்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இந்த வேட்டை மிருகங்கள் வந்து பக்கத்தில் நின்று இவைகளை பிடித்து விடலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணி கொண்டே இருக்கும். ஆனால் அவைகளுக்கு அவ்வளவு கிரிப்பு கிடையாது, கால் அவ்வளவு கிரிப்பு கிடையாது. இந்த மான் கால்களை போல அல்லது இந்த மவுண்டன் கோட்ஸை போல நின்று நினைச்ச முடியாது, அவைகளை வேட்டையாட முடியாது. பக்கத்தில் வரைக்கும் வருவாங்க, ஆனால் அந்த ஆடுகளை பிடிப்பதற்கு முடியாது, கவ்வுவதற்கு முடியாது, அடிப்பதற்கு முடியாது. ஏன்னா இது அவ்வளவு அழகாக துல்லியமாக இவைகளெல்லாம் அதில் நிற்கும். இப்போ வந்த வழியாக அப்படி என்ன செய்கிறோம், இந்த வேட்டை மிருகங்கள் எல்லாம் திரும்பி ஏமாற்றத்தோடு போகும். இவர்கள் ரொம்ப அழகாக நிற்பாங்க. பாறைகளை நம்பி மான் கால்களை போல என்னுடைய கால்களை நீர் தாரும் என்று சொல்லி ஆபகூக் தீர்க்கன் ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு பாடுகிற அல்லது எழுதுகிற சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இது காணப்படுகிறது. மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்று சொல்லி பியூட்டிஃபுல் வேர்ஸ். பாறையாகிய ஆண்டவர், என்னுடைய மீட்பின் பாறையாகிய என்னுடைய ஆண்டவர் என்னை அவ்வண்ணமாக நடக்க பண்ணுகிறார். ஒரு கற்பனை பண்ணுங்களேன், ஆண்டவர் என்னுடைய ரட்சிப்பு, உயரமான பாறையாக ஆண்டவர் ரட்சிப்பாக இருக்கிறார்.
நான் அதில் என்ன செய்கிறேன்? ஏறி ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறேன். என்னை சூழ்ந்து கொள்வதற்கு, என்னை சுற்றி பல்வேறு தீமைகள் என்னை விழுங்குவதற்கும் என்னை நெருக்குவதற்கும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த பாறை ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார்? ஆச்சரியமாக அவைகளிலே நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் ஒருபோதும் அதிலிருந்து விழுந்து போவதில்லை. ஸ்லிப்பாகி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸ்லிப்பாகவே மாட்டேன். நான் அந்த ரட்சிப்பிலிருந்து நான் வழுவி போகவே வாய்ப்பில்லை. ஆண்டவர் அவ்வளவு உறுதியாக என்னை தாங்கிக் கொள்ளுகிறார். சுற்றி வருகிற தீமைகள் என்னை தொட இயலாது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் ஆபகுக் 3வது அதிகாரத்தில். இந்த நாள் ஆண்டுடைய திருச்சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை ஆச்சரியமாய் துவங்க போகிறோம். ஆண்டவர், என்னுடைய மீட்பின் பாறையாகிய உம்மிலே நான் இதை போல என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இந்த மீட்பின் பாறையிலே ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாப்பாக நான் பயணம் செய்ய வேண்டும். தீமைகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு மகிழ்ச்சியாக அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற சந்தோஷத்தோடு, என்கின்ற நிச்சயத்தோடு நாம் இந்த நாளை துவங்குவதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 61வது சங்கீதத்தினுடைய 2வது வசனம், 2வது பாடல், 61:2. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி, இப்போ ஆபத்து வேளைகளில் இருக்கிற போது உயர்ந்த கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, துயரமான சூழ்நிலைகளை கடந்து போகின்ற சூழ்நிலை வருகிற போது, கடினமான சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது, என்னுடைய சால்வேஷன், என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சணிய கன்மலை, நான் பெற்றிருக்கின்ற மீட்பு உயர்ந்த கன்மலையை போன்றது. அதிலே நான் நிற்கின்ற போது நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த துயரம் என்னை அசைத்து விட முடியாது, இந்த நெருக்கம் என்னை தீண்டிவிட முடியாது என்று சொல்லுகின்ற நம்பிக்கை, திடன் நமக்குள்ளே உண்டாகிற போது ஒரு மகிழ்ச்சி. பயம் வருகிற போது கலங்கி போவோம் இல்லையா? பயம் நம்மை ஆட்கொள்ளுகிற போது நம்முடைய மனம் பல காரியங்களை அது சிந்திக்க ஆரம்பித்து விடும். பயம். பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிறேன், நான் எப்படி இந்த பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவேன் என்று நினைக்கிற போது ஆண்டவரின் உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிற அந்த அனுபவம், அதை நாம் உணர்கிற போது நமக்குள்ளே இந்த பயம் எல்லாம் மாறிடும். மனசுல இருக்கிற பயம் நீங்கி விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது? யாரும் அசைத்து விட முடியாது. அதற்கு ஆண்டவர் என்னுடைய மீட்பின் பாறை, He is my rock of salvation. அவரில் மகிழ்ந்து களி கூறுவேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன், அவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவரில் மகிழ்ச்சியாக நான் ஜெபிக்கிறேன். உயர்ந்த கன்மலையில் என்னை கொண்டு போய் அவர் நிறுத்துகிற அந்த ஆச்சரியமான காரியத்தினுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார் என்று சொல்லுகிற நிச்சயத்தோடு, உறுதியோடு இந்த மாதத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் துவங்குகிறோம். கர்த்தருடைய திருப்பந்தியிலே சேர்வதற்கென்று சொல்லி நாம் ஆயத்தப்படுகிறோம். நிச்சயமாகவே He is my rock of salvation. நான் எதில் நிற்கிறேன் என்பதை பொறுத்துதான் நான் என்ன செய்ய முடியும்? திடனாக தைரியமாக இருக்க முடியும். அவரில் நிற்கிறேன். அவர் என்னுடைய கன்மலையாக இருக்கிறார், என்னுடைய மீட்பராக இருக்கிறார். மான் கால்களை தந்து என்னை ஆச்சரியமாக நடத்துகிறார். தீமைகளுக்கு என்னை பாதுகாத்து கொள்வதற்கு அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கூப்பிடுகிற போது உயர்ந்த இடத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த பாறையில் நிற்கிற போது நான் அசைக்கப்படுவதில்லை என்ற நம்பிக்கை உண்டு.
இந்த எர்த்துக்குவேக்கு வந்த மாதிரி எப்போ நான் இருக்கிற அந்த சால்வேஷன் அசையுமோ, எப்போ நான் வழுவி விழுந்து போவேனே என்று சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அவ்வளவு நம்பிக்கையாய் திடனாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அந்த நம்பிக்கையை நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய மீட்பின் பாறையாக இருக்கிறார் என்று சொல்கின்ற அந்த நிச்சயத்திலே நம்முடைய வாழ்வு இருக்கட்டும். கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக செய்வாராக. ஆமென். சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம், வருகின்ற வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 6:30 மணிக்கு லண்டன் கன்வென்ஷன் தவக்கால நற்செய்தி கூடுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிறது. இறைமக்கள் அதில் உற்சாகமாக ஜெபத்தோடு கூடி வரும்படி அன்போடு உங்களை கேட்டு கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நிச்சயா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்த்தேவனில் மெய்த்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாக என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் உட்காருங்கள். இப்பொழுது நம்முடைய கீர்த்தனைகளிலே 173வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். பாடுகிற போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுப்போம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும். உத்தமனே வாரும் ஐயா, அளித்திரவு காத்திருப்போ, இரவு காத்திருப்போ, ஆதலனே கருணை செய்வார். நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தாயை புரிய, தாயை புரிய அற்பரனே நலம் அருள்வார். உந்தன்மனை திருச்சபையே
உலகமெங்கும் வளர்த்திடுவார். அந்த மர பரிகரித்தே வந்த மர பரிகரித்தே வாக்கியம் மாளி தாண்டருள்வார். ஐயா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும் சேரும் ஐயா பந்தீனில் சேரும் ஐயா பந்தீனில் சிறியவராம் எங்களிடம். நின்றவாறே அப்பம் பிட்குதல் பகுதியிலிருந்து நாம் தொடங்குவோம். நம்முடைய தொழுகை புத்தகங்களிலே 13வது பக்கம். அப்பம் பிட்குதல். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். ஒரு கீர்த்தனம். நமக்கு அருகில் இருக்கிறவர்களோடு நம்முடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிட்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபையினத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமி உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவர் இருக்கை மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னாம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம்,
உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்தாவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே சேர்வதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். நம்முடைய பாத்திர சூழ்நிலையை ஆண்டுடைய சமூகத்திலே நாம் உணரவும், அவர் என்னுடைய மீட்பின் பாறை, அவர் என்னுடைய மீட்பர், என்னுடைய இரட்சகர், அவரில் மகிழ்ந்து களி கூறுவேன். அந்த மீட்பின் பாறை என்னை ஆச்சரியமாய் அற்புதமாய் சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளும் நடத்துகிறார் என்று சொல்லுகிற நிச்சயத்தோடும் இந்த மனத்தாழ்மையின் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேஜையின் கீழ்விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செயலட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களே. கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பந்தியிலே சேர நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். வாருங்கள், கர்த்தர் உங்களை பந்திக்கு அழைக்கிறார்.
தந்தை, விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும். ஆண்டுடைய சமூகத்திலே இணைந்து ஜெபித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர துதிகளை ஏறெடுப்போம். நன்மையான ஈவுகளை, பூரணமான வரங்களை பரத்திலிருந்து உண்டாகச் செய்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அவைகளை இறங்கி வர பண்ணுகிற எங்கள் நன்மையும் செம்மையும் ஆசீர்வாதத்தின் பாதையில் எங்களை நடத்துகிறவருமாகிய ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய மீட்பின் பாறை, ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவர் என்று சொல்லி பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற போது எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் நிறுத்திவிடுகிறீர் என்று சொல்லி என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி வனாந்தரங்களிலே தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கும் போது ஆச்சரியமாய் நடத்துகின்ற ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளினுடைய தியானங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்தை ஆண்டுடைய திருச்சமூகத்திலே துவங்குகின்ற இந்த தருணத்திலே மகிழ்ச்சியோடு துவங்குவதற்கு ஆண்டு பலன் கொடுத்திருக்கின்ற நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்விலே பல சூழ்நிலைகளை கண்டு எங்களுக்குள்ளே இருந்த பயங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய மீட்பின் ஆண்டவர், கண்மலையாக இருக்கக்கூடிய என்னுடைய மீட்பர் மாற்றி இருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்கிறோம். குடும்பத்தில் இருக்கின்ற சூழ்நிலைகளை கண்ட பயங்கள், வேலை செய்கின்ற அலுவலகங்களிலே இருக்கக்கூடியதான சூழ்நிலைகளை கண்ட பயங்கள், பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகின்ற போது ஏற்படுகின்ற பயங்கள், அது நிமித்தத்தால் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகள், சரீரத்திலே உண்டாகின்ற பலவீனங்கள் என்று சொல்லி பலவிதமான துயரங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருந்த என்னை என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், அவர் மீட்பின் பாறை, உறுதியாக நான் நம்பி நிற்கக்கூடிய என்னுடைய கண்மலை என்று சொல்லி ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்திருக்கிற தைரியத்திற்காய், திடத்திற்காய், நம்பிக்கைக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த ஆற்றல் என்னுடைய பயத்தை எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இந்த மாதத்தை எவ்வளமாய் எதிர்கொள்வேன், இந்த மாதத்திலே நான் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, பொருளாதாரத்தில் எனக்கு இருக்கிறதான நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்வேன் என்று சொல்லி பலவிதமான அச்சங்களில் இருந்த தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற உறுதியான நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகின்ற எங்கள் ஆண்டவர் எனக்கு உண்டு. நான் உறுதியாய் நிற்கக்கூடிய என்னுடைய மீட்பர், என்னுடைய கண்மலை, நான் ஒருபோதும் அதிலிருந்து வழுவி போகாதபடிக்கு என்னை காத்து நடத்துகின்ற என்னுடைய கண்மலையாகிய மீட்பரில் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகின்ற தைரியத்தோடு, துணிச்சலோடு, பலத்தோடு, அந்த பலன் தருகின்ற மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு காரியங்களையும் எதிர்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள் என்னுடைய வாழ்வுக்கு வசந்த காலமாக எங்களுடைய வாழ்வு மாறுவதற்கு இந்த லெந்து காலங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டோடைய சமூகத்தில் செலவிட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். திருச்சபை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். திருச்சபையினுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் ஒவ்வொரு இறை மக்களையும் அதிசயமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிப கன்னிகைகள், வயது முதிர்ந்த முதிய பெற்றோர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவருடைய ஆச்சரியமான நடத்துதல் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆச்சரியமான ஞானத்தோடு கூட தேர்வுகளை நேர்த்தியாக எழுதுவதற்கான பலத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. உயர் கல்விக்கு என்று சொல்லி, நீட் போன்ற மிகப்பெரிய தேர்வுக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு விசை கூட பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம்.
இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமான மாதமாக உள்ளத்தில் இருக்கின்ற பயங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் என்னை பலப்படுத்தி நடத்துகிறார் என்று சொல்கிற நம்பிக்கையோடு, திடத்தோடு, தைரியத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள ஒவ்வொருவருக்கு மாற்றல் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளிலே உயர்வுகள், நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். தேவையான தகுதிகள், திறமைகள், தாளந்துகளை ஆண்டவர் பரத்திலிருந்து பூரணமாய் கட்டளையிடுவதாக. கடினமாய் உழைக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்படுவதாக. பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவைகளிலிருந்து நல்ல விடுதலைகளை தருவீராக. உழைப்பு ஆசீர்வதிக்கப்படுகின்ற போது 30, 60, 100 நன்மைகள் உண்டாகவும் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து விடுதலை உண்டாகவும் ஆண்டவர் பலன் தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கின்றோம். திருமண வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்காக ஆயத்தப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை அந்த நன்மையான வாழ்வுக்கென்று சொல்லி ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். நம்முடைய திருப்பாதப்படியிலே பல்வேறு சூழ்நிலைகளோடு கடந்து வந்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய திருக்கரங்களிலே தந்து பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்துவீராக. ஒவ்வொருக்குள்ளும் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவருடைய மீட்பின் பாறை என்பதை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உணர்ந்து உமக்கு நன்றிகளை, துதிகளை, தோத்திரங்களை ஏற்படுத்த அனுபவங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பூரணமாய் தருவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தப்படவும், ஆச்சரியமாய் நடத்தினேன் ஆண்டவரை ஒவ்வொரு தருணங்களிலும் துதித்து மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். எங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கண்ணீரோடு, நெருக்கத்தோடு இருக்கின்ற, துயரத்தோடு இருக்கின்றதான அந்த ஆண்டவரே, இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இது போன்ற கடினங்கள், இது போன்ற நெருக்கடிகள் ஆண்டவரே கூடுமான வரைக்கும் எங்கள் ஆண்டவரால் தடுக்கப்பட வேண்டுமே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் ஒரு அன்பான சமூகமாக நிறைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, பல்வேறு விதமான நெருக்கடிகள், பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்கின்ற சமூகமாக இந்த சமூகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அதற்காக ஜெபிக்கிறோம். எந்த பிரச்சனைகளும் உண்டாகாதபடிக்கு, எந்த நெருக்கடிகளும் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. எங்களை ஆட்சி செய்கிற அரசுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடிமக்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சிகள் ஆண்டவர் அவர்களால் நடத்தப்பட வேண்டுமே. கர்த்தர் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு எங்களுடைய குறித்து கரிசனை உள்ள அரசாக காணப்பட ஆண்டவர் ஆட்சியாளர்களுடைய ஆண்டவர் ஞானங்களை ஆண்டவருடைய ஞானத்தால் நிறைத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம். பலவீனத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். கண்ணீரோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். நெருக்கத்தில் இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளை உயரமான கண்மலையில் கொண்டு போய் நிறுத்தும். இந்த ஆலயத்தில் செய்யப்படுகின்ற ஜெபங்கள் ஒருபோதும் வீணல்ல. என் ஆண்டவருடைய கண்களும் என் ஆண்டவருடைய காதுகளும் இந்த ஆலயத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகளுக்கும் வாழ்வுக்கும் திறந்தவைகளாக இருக்கிறபடியினால், என்னுடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறபடியினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிறீர். ஆண்டவரே, அந்த அன்போடு, நிச்சயத்தோடு, சாட்சிகளோடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்ந்து ஆண்டவரே வாழ ஆண்டவர் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளையும், எல்லா துன்பங்களையும், பிசாசு கொண்டு வருகின்ற சகல விதமான சோதனைகளையும், நெருக்கடிகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பெற்ற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை புரிந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது.
அளித்து உம்மை வாழ்த்தி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே புறப்பட்டு செல்லுங்கள்.